தொடர்ந்து கத்தரிக்கையை செய்யும் அந்த ஊழியர்கள் ஊழித்து அழைக்கிறதான போதக பிதாக்கள் சபைகள் ஊழியர்கள் எல்லாம் கத்தர் ஆசிரிக்கிறாங்க. மென்மேல எல்லா ஊழியர்களும் எல்லாரும் ஊழியர்களும் வளர்ந்து தேவநாமத்தை பயன்படுத்த அநேக ஆத்மாக்களை பரலோகத்தில் அவகாசங்களை மாற்ற தெரிவிச்சு தொடர்ந்து பொறுப்பேற்று ஆசிரியர் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் ஆமென். கர்த்தருக்கு ஜெபத்தை கடை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த நாளிலும் இந்த நாள் வார்த்தைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் நாம் படிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்து நாளிலும் வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன செய்யலாம்? ஒருமனப்பட்டு ஓரத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாலும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளானவர்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். 7ஆம் வசனம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து இதோ பேசுகிற எல்லாரும் அல்லேலூயா பாருங்க. ஒரு மனம். நம்ம எல்லாரும் போனாலும் பல பேருக்கு பரிசு அங்குங்க இருக்கும். மாட்டினருக்கு பால் எத்தனை போச்சு தெரியாது இல்லையா? பாஸ்டமாவுக்கு எப்போ வருவார் இப்போ வேணும். ஆனால் ஏக்கங்கள் ஏன்னா இது மனசு இல்லையா? அப்போ ஆண்டு சொல்லாரு எல்லாரும் உடம்பர் மட்டும் கூடினா பொழுது ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே வெற்றியின் ரகசியம் மறைந்திருக்கிறார். ஒரு மனம் உண்டா நம்ம செய்வதுதான் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஏனென்றால் கர்த்தர் காலையிலே இந்த வார்த்தையை கொடுத்தார். ஏனென்றால் நாம் ஒருமனப்பட வேண்டும். எப்பொழுதுமே எந்த இடத்திலும் ஒரு மனம். 2 பேர் ஒருமனப்பட்டால் அங்கே என்ன நடக்கும்? 2 பேருக்குனாலே அற்புதம். அப்போ 2 பேருக்குனாலே இயேசு வந்துவார். அப்படி என்றால் நம்ம 50 பேருக்குண்டாடி இருக்கோம், நம்ம 10 பேருக்குண்டாடி இருக்கோம். அதனுடைய மகிமை விசாலமாய் கொண்டே இருக்கும். ஏனென்றால் அநேகருடைய ஆர்ப்பரிப்பும் அநேகருடைய தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 அங்கே என்ன உண்டாச்சு? தேவனை துதிக்க 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 அக்கினி நாவு இறங்குறது. அக்கினி நாவு இறங்க அவரவர் 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 என்ன செய்யறாங்க? அந்நிய பாஷை பேசுறாங்க. என்ன பாஷை? அந்நிய பாஷை. எனக்கு தெரிய பாஷை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிய பாஷை எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் ஒரே ஆவியானவர் நிரப்புகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர்கள் அங்கே பேர் எழும்பி என்ன செய்யலாம்? ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை தேவ ஆவியானவர் பேசுகிறார். அவைத்தான் தேவ ஆவியில் நடத்தப்படுற ஏவன் தேவனுடைய புத்திரன். நீங்களும் நானும் தேவாவில் நடத்தப்பட்டால் நம்ம செய்வதெல்லாம் அற்புதத்தின் மேல் அற்புதம். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான் செய்வதும் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் வாய்க்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய அழைத்து நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரணம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவை உங்களையும் என்னையும் அழைத்த நோக்கம் அவர் எல்லா ஜனங்களுக்கும் மீட்புண்டாக
ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள என்ன சுவாபம் இருக்குது, என்ன காரியம் இருக்குத ஆவியார் என்ன செய்வாரு, வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்திதான் அநேக என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். முன்னாடி பழைய காலத்தில் பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு குறித்து தீர்க்க தரிசனமாக திட்டமாக தீர்மானமாக தெளிவாக சொல்லணும். அதிகாலை எழுந்து பரிசுத்தாயை பெற்று அந்த அபிஷேகத்தோடு ஆவிக்குள்ளே தரிசனம் பண்ணுவாங்க. அப்படி ஆவிக்குள்ளே தரிசனம் பெற்ற பிள்ளைகளை தான் கர்த்தர் இன்னொரு ஊழியக்காரமாக வெளிப்படுத்துவார். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை குறித்தான தாசன் கிருபா ஸ்தாபகர் அவர் சோத்திரம் தள்ள கவிச்சார். அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் தான் நீ ஊழியமா ஊழியம்னா என்னென்ன தெரியாதுங்க, சத்தியம் தெரியாதுங்க. அப்படிப்பட்ட என்ன தம்பி பிள்ளை நீ ஊழியம் செய்யணும். அவர் சில பிள்ளை தம்பி பிள்ளை அவர் 80 வயசு. அவர் மீண்டும் கூப்பிட்டு நீ பிள்ளை அவனுடைய சுவிசேஷத்தை சொல்லு. என்ன சுவிசேஷமா, அது என்னென்ன தெரியாது. ஆமாம், அவர் சொன்னது அப்படின்னு அவர் குரு நான் சிச்சேன். ஏன் அந்த வைராக்கியம் அவருக்குள்ள தாளந்துகள் எனக்கு கொடுத்துருக்கிறார். நல்லவையா, இதை சொல்லப்போனா இவன் பிடிப்பித்துக்கிறான்னு சொல்லுவாங்க. இல்லை, என் ஆண்டவர் இன்றைக்கும் தரிசனத்தோடு தந்த பொழுதா இன்றைக்கு நான் எங்கே போனோம், அப்போது ஊழிய கூட்டத்தை ஞாபகப்படுத்தினேன். எங்கே ஊழிய சரி, அப்போ தான் முடியும் சரி போகணும். ஏன்னா தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீரட்டு போவார்கள். தேவனுடைய திட்டம் நமக்கு உடைக்கும் பொழுது நம் தைரியமாய் போகலாம், அங்க நம்பிக்கையோடு போகலாம். நாட்களில் ஊழியத்தை பரிசுத்தமாக செயல்படுவோம், பரலோகத்தை அசைப்போம், உலகத்தை கலக்குவோம். நாம் ஒருமனப்பட்டு இணைசுவோம், ஜெபத்தில் கூடுவோம். ஒரு மனத்தோடு நம்ம கூடலாம். அற்புதங்களை அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையை கண் முன்பாய் காணலாம். ஆகவே இந்த நாட்களை உங்களையும் என்னையும் இந்த கூடினதுக்காக நான் தேவ ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக இந்த வார்த்தை மேலே வெறுக்கமானால் மணிக்கு போதாது, நாட்கள் போதாது, நேரம் போதாது. ஏன்னா ஆவில பறக்க 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 அலர்ட்டிங் ஆகிட்டு இருப்பேன். ஏன்னா ஆவை நம்முடைய பிள்ளைகளாகிய நம்ம பிள்ளைகளும் ஆவில நல்லாகி ஒன்று கூடி செபிக்க அவருடைய வாழ்க்கை சுகமாக மாற வேண்டும். அதற்கு ஒரு மனம் ஒற்றுமையோடு செயல்படுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் உங்கள் சபைகளை விருத்தியடை செய்வார். நீங்கள் செய்கிற காரியம்லாம் வாக்கிய பண்ணுவார். அவன் நாளிலிருந்து விசேஷமான ஞானத்தை தந்து நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிப்பராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென், ஆமென். உயிர்ப்பிக்கிறார் இயேசு நம்மை தாமே, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தாமே. உயிர்ப்பிக்கிறார் இயேசு நம்மை தாமே, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தாமே. யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஐயா டீ தருமா?